நெல்லை மாநகரின் பல பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலையின் குறுக்கே வெள்ளம் செல்வதால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை மாநகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதலே கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் சாலைகளில் வெள்ளம் ஓடுகிறது. இதனால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை மாநகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலையின் குறுக்கே வெள்ளம் செல்வதால் வாகனங்கள் பழுதாகி ஆங்காங்கே நிற்பதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று முதலே தொடர் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சாலைகளில் வெள்ளம் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலை முழுவதுமே தற்போது நகரை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் சாலைகள், நகருக்குள் உள்ளே வர வேண்டிய சாலைகள் என அனைத்து சாலைகளுமே தற்போது வெள்ள நீரானது அதிக அளவு சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் நகருக்கு உள்ளே வருவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகப்படியான மழைநீர் பெய்து வருவதால் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளும் அதே போல நகரின் சுற்றுவட்டார சாலை என அனைத்து சாலைகளுமே தற்போது வெள்ள நீர் அதிக அளவு இருப்பதால் வாகனங்கள் உள்ளே வருவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சில இடங்களில் வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு அடி என்ற அளவில் தண்ணீர் இருப்பது வாகனங்கள் மட்டுமே உள்ளே வந்து கொண்டிருக்க சூழலில் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் உள்ளே வர முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக நெல்லை சுற்றுவட்டார சாலை, அதே போல நெல்லை புறநகர் சாலைகள், அவைகள் அனைத்துமே மாநகருக்குள் வர முடியாத ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே தற்போது சாலைகள் முழுவதுமே வெள்ள நீர் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இரு பக்கம் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்குள் மழை நீரும் சென்றிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பெரும்பான்மையான பேருந்துகள் மட்டுமே தற்போது இயங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறிய வகை வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத ஒரு சூழலில் நீரில் மாட்டிக்கொண்ட அடிப்படையில் தற்போது பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் சாலைகளானது முழுமையாக வாகன போக்குவரத்தே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக நெல்லை சுற்றுவட்டார சாலை, அதே போல நகருக்குள் வர வேண்டிய புறநகரிலிருந்து நகருக்குள் வர வேண்டிய சாலைகள் என அனைத்து சாலைகளிலுமே தற்போது மழைநீரானது வெள்ளம் போல காட்சியளிப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழலில் தற்போது தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.